ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விரால் மீன் வளர்ப்பு. நானும் ஒரு குட்டை வெட்டினாங்க, வீட்டுக்கு பின்னாடியே இருக்குங்களா 2 குட்டை. இந்த குட்டைக்கு நான் எங்கேயோ விரால் மீன் குஞ்சு கேட்டேன். எல்லாருமே 13 ரூபான்றாங்க, 10 ரூபான்றாங்க, ஒருத்தவங்க 8 ரூபான்றாங்க, மொத்தம் 1 இன்ச்சு குஞ்சு 5 ரூபான்றாங்க. சிவப்பு கலர் குஞ்சு. பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா குட்டை வெட்ட செலவோட விரால் குஞ்சு வாங்குகிற செலவு தான் அதிகமாக இருக்குது. அதுவும் 1 ஏக்கருக்கு எவ்வளோ விடணும், அவ்வளோ விடணும். 5000 விட்டால் தான் 2000 நிற்கும், அப்புறம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். சரி, யாருக்கா எத்தனை போட்டு 20,000 30,000 சீடுக்காக கொடுக்குறத நம்மளே ஊரில் இருக்கிற குட்டைங்களில் குளத்தில் போய்ட்டு விரால் குஞ்சு எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும் போது சரி தொட்டி கட்டணும்னு பார்த்தேன். தொட்டி கட்டினா அதுக்கு ஒரு 20,000 ஆகுது. நடா இது ரொம்ப போச்சுன்ட்டு நம்ம வீட்டு கட்டுறதுக்கு ஆலோ பிளாக் கல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கல் எடுத்துட்டு ஒரு 4 அடுக்கு போட்டு, இந்த அடுக்கு மேலே தண்ணி போகாத படுதா உள்ள ஒன்று போட்டு, இதோட அளவு வந்து 4x6 24 ஸ்கொயர் ஃபீட்டு. இது உள்ளே போயிட்டு விரால் மீன் குஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க மீன் பிடிக்கிறவங்க, அவங்க கையில் சொல்லி வச்சுருந்தேன் எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. சரின்ட்டு அவனுங்களாம் பிடிச்சி எடுத்துன்னு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 600 கொடுத்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்கல்ல. அப்புறமா எடுத்துன்னு வந்து விட்டேன். அது எவ்வளோ இருக்குதுனால எண்ணலை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எடுத்துன்னு வந்து விட்டேன். முதல் நாள் எந்த தீவனமும் போடலை. குட்டி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம எப்பவுமே விரால் மீன் பண்ணையை பற்றி தேடும்போது அதை பற்றின ரெஃபரன்ஸ் எடுப்போம்ல, யூடியூப்பில் தேடுவோம். நானும் ஒரு 6 மாதமாக தேடினேன், கடைசி வரைக்கும் பண்ணலை. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவங்களோட மைனஸை மட்டும் பார்த்தேன். என்ன சொல்ல வராங்க, ஒரு நிமிஷம் இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியெல்லாம் இருந்தாருங்க, நான் பாருங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல வந்தேன், அவங்களோட மைனஸஸை மட்டும் பார்த்தேன். மைனஸஸில் அவங்க 3/4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விரால் குட்டி எடுத்துன்னு வந்த உடனே 10% போயிடும், 20% போகும், ஒரு நாளைக்கு 30 சாகும், 50 சாகும். அதெல்லாம் வளர்வு ரொம்ப கஷ்டம், அதனால் முடியவே முடியாது. நாங்கள் கம்பெனி ஃபீடு போட்டு எங்கள் ஆச்சரியில் பண்ணால் மட்டும்தான் அது வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், 20,000 கொடுத்து இல்லை 30,000 கொடுத்து ஒரு 4,000 5,000 குஞ்சு வாங்கின்னு வரும்போது ஒரே நாளில் செத்து போயிடும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால், சாரி நம்மளே வளர்க்கும் போது செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயமாக இருக்கும்ல. வேறு வழி இல்லாமல் சரி நீங்கள் தீவன பழக்கத்தின கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் நிற்கணும். நானும் நின்னேன். ரேட்டெல்லாம் 13,000 போட்டாங்க 1000 குஞ்சுக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக ஒரு 1000 கொடுக்கணுமா. கரெக்டாக நாளைக்கு காசு பணம் போட போகிறோன்னா இன்றைக்கி ஃப்ரெண்டு சொல்கிறான், சீடு இருக்குது, விரால் குஞ்சு இருக்குது, பிடிக்க போகிறேன், என்ன சொல்கிறேன்னா கடற்கரைன்னு வந்து இருக்கிற ஆலோ பிளாக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு பழுத விட்டு எடுத்துன்னு வந்து விட்டுட்டு முதல் நாள் ஃபுல்லாக தண்ணி சொல்ல மாட்டேன். தண்ணி வந்து குழா தண்ணி விடலை. ஏன் விடலைன்னா போர்லேருந்து எடுக்கிறாங்க, 0 மினரல்ஸ், ரெண்டாவது எந்த ப்ளூமும் செட் ஆகாது. இது குட்டி ஆல்ரெடி குளத்துலேருந்து வளர்ந்துருந்து வரும்போது அதோட என்வரன்மெண்ட்டில் தான் தண்ணி தான் அது அந்த சேரும் நீச்சு வாடை லைட்டாக இருக்கும்ல அந்த தண்ணியில், அதுதான் எதிர்பார்க்கும். கடல் புண்ணியத்தில் வீட்டு பின்னாடியே விட்டின குட்டையில் பெஞ்ச மழையில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அந்த தண்ணி எடுத்து விட்டுட்டு சீடு எடுத்துன்னு வந்து விட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக தீவனம் போடல. மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக
விரல் குட்டியோட கழிவு இருக்கும்ல அங்கே எங்கேன்னு மறந்து வந்து வந்தேன். ஒரு பக்கெட் வச்சேன். உள்ளே இருக்கிற தண்ணி கரெக்டாக ஒரு 2 அங்குலம் மட்டும் விட்டுட்டு மொத்த தண்ணி எடுத்தேன். இந்த தொட்டியோட அளவு வந்து கரெக்டாக 1.5 அடி, 1.5 அடி கூட கிடையாது, 1.25 அடி. அதில் 1/2 அடி தான் தண்ணி விட்டுருக்கேன். அந்த 1/2 அடியிலேருந்து ஒரு 4 அங்குலம் தண்ணி எடுத்துட்டேன். 4 அங்குலம் தண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 2 அங்குலம் தண்ணி, அந்த தண்ணி உள்ளே சீடு இருந்தது. அந்த மேல் தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான தண்ணி விட்டுட்டு வேணியா சரி தீவனம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். எல்லோரும் சொல்கிறது வந்து மீனை வந்து அரைச்சி ஏதோ ஒரு மாவு கூட கொடுங்க. அப்போது அதுதான் அதுக்கு ஃபீடு, வேறு நம்ம எடுத்துன்னு வர முடியும். சரி போயிட்டு தூண்டில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 4 ஜிலேபி மீன் பிடிச்சேன், எடுத்துன்னு வந்தேன். சரியை மொத்தம் சீவி எடுத்துட்டு கூட கோதுமை மாவு கலந்தேன். சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியலன்னு யோசித்தேன். சரி நமக்கு ஆல்ரெடி கோழி பண்ண வச்சுருக்கோம், அதில் அனுபவம். எப்படி இருந்தாலும் கோழிங்களுக்கு மஞ்சள் கலந்து தான் தீவனம் கொடுப்போம், கழிச்சல் வரக்கூடாது, வயிறு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. சரி இதுக்கும் ஏதாச்சும் ஆக போகுதுன்ட்டு அதே மாதிரி மஞ்சள் எடுத்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான், ஒரு 4 மீனில் இருக்கிற சேதம் மிஞ்சி போனால் ஒரு 50 கிராம் வரும், அவ்வளோதான். ஒரு 10 கிராம் 20 கிராம் கோதுமை மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸில் வச்சுட்டு குழந்தைக்கு தர சாப்பாடு பசைஞ்சு கொடுப்போம்ல அது மாதிரி நல்லா குழச்சிட்டு அங்கங்கே ஒரு உண்டை மட்டும் வச்சுட்டு ஃபீடு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்லையே ஃபீடு நல்லா எடுக்குது அப்படின்னு யோசிச்சு இப்போ கரெக்டாக விட்டு 10 நாள் ஆகிடுச்சு. 10 நாள் வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 3 குட்டி செத்து போயிருக்கு. அது கூட வீக்கானது ஏதாவது அடிச்சிருக்கலாம், இல்லை தீனி கிடைக்காம செத்துருக்கலாம், இல்லை அது தீனி எடுக்க தெரியாமல் செத்துருக்கலாம், அவ்வளோதானே தவிர பெருசாக எந்த பிரச்சனையும் வரல. பண்ண வேலை என்னடானா டெய்லி 2 டைம்ஸ் தண்ணி மாற்றிட்டு பேஸ்ட் அரைச்சி தீவனம் போட்டேன். தீவனம் வந்து ரொம்ப போடக்கூடாது, கரெக்டாக ஒரு 1000 குட்டி இருக்கா, ஒரு 50 கிராம் சைஸில் 4 மீன், இல்லை 100 கிராம் சைஸில் ஒரு 2 மீன் சேதம் மட்டும் எடுத்துகிட்டு அரைச்சி போட்டால் தீனி வந்து அது எதிர்பார்க்கணும், தேடுது, தீனி போட்டோடனே சாப்பிடுது, அவ்வளோதான். தீனி ஃபுல்லாக காலியாச்சு. சரி ஓகே, அடுத்தது இன்னொரு பேட்ச் போடலாம். ஏன்னா 1000 குட்டி இல்லை, குட்டை நம்மளுக்கு இப்போ குளம் பெருசு. என்னோடய கணக்கு என்னடானா இந்த தொட்டிலேருந்து அடுத்தது ஒரு 50 கிராம் சைஸ் வர வரைக்கும் நம்ம தரையிலேயே வளர்த்துட்டு 50 கிராமோ 100 கிராம் சைஸ் தவக்கலை எட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்துட்டு எடுத்து குட்டையில் விட்டுடலாம். அப்போது கொஞ்சம் சர்வைவல் நிற்கும், ஒரு 80% ஆனால் நிற்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா போயின்னு இருக்குது. 10 நாள் ஆச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இன்னொரு தொட்டி போட்டேன். சரி ஆசை விடுமா, இதோட கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்ட்டு 12க்கு 5 அந்த அளவில் பாக்ஸ் கட்டி பக்காவாக ரெடி பண்ணிவிட்டா பசங்க ஃபோன் பண்ணானுங்க சீடு இருக்குன்னு. சரி வாரன்ட்டு போனேன். அங்கே போனால் ஒரு விரால் மீன் குட்டி குழந்தை ஒரு 300 சீடு மட்டும் தான் அடித்து வச்சுருக்கு. சரி பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக தேடி இருக்காங்க. அவங்களுக்கு அன்றைக்கி கொடுத்தா மாதிரி அது 600 காசு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 200 கேட்டாங்க ஃபுல்லாக சேர்த்தணும் அப்படின்னு. சரி நமக்கு கஷ்டப்படாமல் வருது சீடு பண்ணைக்கு, அவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 800 கொடுத்தேன். ஆக்சுவலாக பாருங்கள் அதுக்கு 600 தான், எவ்வளோ சீடு அது இருக்கும், ஒரு 1500 அது மாதிரி இருக்கும். இது வெறும் 320 எண்ணி தான் விட்டேன், ஏன்னா கம்மியாக இருக்குல்ல, எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். 320 விட்டேன். விடும்போது நல்லா இருக்குது. நேற்று தான் எடுத்துன்னு வந்து விட்டேன், ஃபுல்லாக ஆரஞ்சு கலர். இருங்க கிட்ட காட்டுறேன். ஃபுல்லாக ஆரஞ்சு கலர். இன்றைக்கி பிடிச்சி தரேன்னு இருக்காங்க. ஒரு 2000 கேட்டிருக்கேன். கிடச்சாங்கன்னா ஒரே வேலையாக விட்டுட்டு ஒன்றா வளர்த்துட்டு எவ்வளோ மீறுதோ அவ்வளோ எடுத்து தனியாக ஒரு சின்ன தொட்டி கட்டலான்னு இருக்கேன். ஒரு 10க்கு 20 தொட்டி கட்டி ஒரு 3 செக்ஷன் மட்டும் பிரித்து 6க்கு 10 அளவுக்கு பிரிச்சுட்டு ஒரு 50 கிராம் 100 கிராம் சைஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சுருக்கேன். வருமானு வந்ததுன்னா நல்லது, வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி விட்டுட்டு போடலான்னு இருக்கேன். இதுதான் என்னோடய யூடியூபோட ஃபஸ்ட்டு வீடியோ. பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்துங்க.
கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம்னா என்ன, தொட்டி கட்டி தண்ணி விட்டு இதை பத்திரமா பாதுகாக்க தான் கஷ்டம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, பழக்கப்படுத்த முடியாதுலாம் இல்லை, ஈஸியாக பழக்கப்படுத்தலாம்னு தோணுது. பழக்கப்படுத்தியாச்சு. இப்போ கூட ஃபீடு கல்லாடி இருந்தது. இந்த இப்போது அடுத்த வீடியோ என்ன கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஃபீடு எப்படி அரைக்கிறது, எப்படி போடுறது, எப்படி கொடுக்குறது நான் போகிறேன். ஃபீடு எடுக்குதா இல்லையான்றதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கும்ல. ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா பெரிய பட்ஜெட்டு. நம்ம ஆசைப்படுவோம் ஒரு 4000 குட்டி 5000 குட்டி வளர்த்து, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் நமக்குன்னு. அது சரி பண்ணோம். சரி இதில் இறங்கலாமா வேணாமான்றவங்களுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் தயக்கம் வரும். அந்த பணத்தை ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவங்க யாராவது இந்த யூடியூப் வீடியோ அவங்க ஏதாச்சும் இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கொஞ்சமாக சின்னதாக பண்ணிக்கலாம். பெருசாக லட்சக்கணக்கில் போடாமல் கொஞ்சமாக செலவு பண்ணி, சப்போஸ் நம்மளால் எடுக்க முடிகிற மாதிரி இருந்தேன்னா நமக்கு ஒரு லாபம் தானே. ஃபஸ்ட் வீடியோங்க உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோ என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் வீடியோவில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போடுறேன்.